ஹரி ஓம். பியூரிட்டி கிளாரிட்டி இன் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். உங்கள் மன்னை ராமதுரை. இப்போது ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பிபிக்கு அப்பான வாயு முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, ஒரு வேளை சடன்னாக ரைஸ் ஆகிடுது, அதாவது ஏதோ மீட்டிங்கில் 4 பேர் 4 விதமாக பேசும்போது சடனாக ரைஸ் ஆகிடுது. அப்போ என்ன செய்யுது? மீட்டிங் கேன்சலும் பண்ண முடியாது. நடுவில் என்ன செய்யுது? பிபி கம்மியாகிறதுக்கு அதுக்கு ஒரு முத்திரை சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உட்காரணும், எந்த ஆசனத்திலேயாவது உட்காரணும். வஜ்ராசனம், பத்மாசனம், சுகாசனம், ஸ்வஸ்திகாசனம், எதில் வேணாலும் உட்காரணும். உட்கார முடியாதவங்க சேரில் உட்காரணும். ஆனால் முதுகெலும்பு நேராக இருக்கணும். கால் நிலத்தில் படணும். இதுதான் பொசிஷன். இப்போ அந்த முத்திரையை சொல்லித்தரேன். சடனாக ரைஸ் ஆகிடுத்து என்ன செய்வீங்க? அப்போ அங்கே எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்டு இது அப்பான வாயு முத்திரையை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒன்றும் இல்லை, அதே கை தான். நம்ம கை நமக்கு உதவும். இப்போது நடு விரல் ஆகாயம், மோதிர விரல் பூமி. ஆகாயம் பூமி ரெண்டையும் கொண்டு வந்துருங்க. தெரியுதா? பாக்கி பாருங்கள். அப்படியே வச்சுக்கோங்க. நிதானமாக ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் நடுவில் பிரேக் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி பிரேக் எடுத்துக்கோங்க. இந்த முதிரை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும், அந்த உடம்புல ஏற்பட்டிருக்கிற, இதயத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அதிகமான இரத்த துடிப்பு, மூஞ்சியெல்லாம் சிவந்து போயிருக்கும், சில பேருக்கு வேர்க்கும். அப்பயே தெரியும் உங்களுக்கு, அன்கண்ட்ரோலாக நீங்கள் பேசுகிறது. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த முதிரையை செய்யுங்க. நல்லா பாருங்கள். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு உள்ளே போங்க, செஞ்சுட்டு வாங்க. நல்லா கண்ணை மூடிட்டு மூச்சோட்டத்தை கவனிங்க. இயற்கையான மூச்சோட்டத்தை கவனிங்க. 10லேருந்து 15 நிமிஷம் செய்யும். வாங்க, மீட்டிங்கை அட்டன் பண்ணுங்க, மீட்டிங்கை முடியுங்க. ஏன்னா நடுவில் வர முடியாது. ஸோ அது மாதிரி சமயத்தில் இதே மாதிரி நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு அந்த பிபியை ரெடியூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் மாமூலாக என்ன மாத்திரை எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. இப்போது சரி, பிபியை நீங்கள் ஒரு மாதிரி மேனேஜபிளாக வச்சுக்கணும். சடனாக ரைஸ் ஆகுதோ, சடனாக ரெடியூஸ் ஆகுதோ, அதெல்லாம் டேஞ்சர். ஆக்சுவலாக அப்படிலாம் ஆகக்கூடாது. மேனேஜபிளாக வச்சுக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம்? குளிக்கும்போது எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். பிபி இருக்கிறவங்க இல்லாதவங்க எப்படி குளிக்கணும். அப்படியே போகிறது, தட தண்ணியை குத்திக்கிறது, டவல் எடுத்து மூஞ்சியை துடைச்சிக்கிறது, அப்படிலாம் பண்ணக்கூடாது. நாமெல்லாம் கங்கை யமுனை சைவ கோதாவரி நர்மதை அதெல்லாம் சொல்லி குளிப்போம். அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வராது. நீங்கள் என்ன செய்யணுன்னா, குளிக்கிறவங்க சாந்தமாக போய் குளிச்சுட்டு வரீங்க. சில பேருக்கு இது வெந்நீர்லையோ பச்சை தண்ணிலையோ குளிச்சுட்டு வந்தோடனே ஒரு மாதிரி தலை சுற்றும். அதுக்கு தான் நான் சொல்லித்தரேன். குளிச்சுட்டு மூஞ்சியை தொடச்சிக்கக்கூடாது. இதுமாரி டவலில் வச்சுக்கோங்க. கிராஸாக இங்கே பாருங்க. 1 2 3 மாற்றுங்க. 2 பக்கம் நல்லா பார்த்துக்கோங்க. நிதானமாக சொல்லித்தரேன். 1 2 3. அந்த காலத்தில் எல்லோரும் குளத்தில் குளிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இது தொடச்சிப்பாங்க. அப்புறம் இந்த டவலில் 1 2 3 ஆயிடுது. இப்போது இந்த டவல் நல்லா மடிச்சுக்கோங்க. சின்னதாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிண்டு நின்றுண்டு கையை நல்லா இப்படி காது பக்கத்தில் வச்சுக்கோங்க, நேர்க்க வச்சுக்கோங்க. உள்ளங்கையிலேருந்து
நிதானமாக மீடியம் ப்ரெஷர் கொடுக்கும். அப்படியே அப்படியே இங்கே வந்தீங்க, தோள்பட்டைக்கு வந்தீங்க, மார்பு பகுதி, இந்த மார்பு பகுதி அப்படியே விலா பகுதிக்கு வந்தீங்க, இடுப்புக்கிட்டக்கு விட்டுடுங்க. ஆனால் இது ஆல்டர்னேட்டிவாக தான் பண்ணணும். இந்த கை அதுமாரி காது பக்கத்தில் நேர்க்க வச்சுக்கோங்க. அப்படியே நிதானமாக இங்கே வந்தீங்க, தோள்பட்டை, மார்பு பகுதி, இந்த மார்பு பகுதி, இந்த விலா பகுதி, இடுப்புக்கிட்ட விட்டுருணும். அதேமாரி 3 தடவை ஆல்டர்னேட்டிவாக. இது இப்போ செகண்ட் டைம் பண்ணுறோம் பாருங்கள். இப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் இது மாத்திரம் நின்றுட்டே செய்யுங்க. 2 3 ஆச்சா. நல்லா கவனிச்சினீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தது 1க்கு 2 3 தடவை 10 தடவை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அடுத்தது என்ன செய்யுங்க, குளிச்சுட்டு தினம் இந்த கால் விரலை கை வச்சுக்கோங்க. விரல் சந்தில் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதேமாரி ஒவ்வொரு விரல் சந்திலையும் 10 டைம்ஸ் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வரும்போது கையை எப்படி வச்சுக்கோங்க. 1 2 3 1 2 3 இல்லை 1 டைம் பண்ணாலும் போதும். அதாவது நல்ல ரிஃப்ளெக்ஸாலஜி நல்லா ஒர்க் ஆகும். நல்ல பிபி மேனேஜபிளாக இருக்கும். நீங்கள் என்ன மாத்திரை சாப்பிட்றீங்களோ வாங்கோ, சடனாக ரைஸ் ஆகுது, அதெல்லாம் டேஞ்சர். சடனாக ரைஸ் எங்கோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்போம், ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணுறதா இதேமாரி சடனாக ரைஸ் ஆகிடுத்துனா நீங்கள் போய் தனி ரூமில் படுத்துக்கணும். உங்களோட வந்த சொந்தக்காரங்க உங்களுக்கு சிசுஸை செய்யணும். இதெல்லாம் நல்லா இருக்காது. அதனால் நம்ம உடம்பை நம்ம இதேமாரி மேனேஜபிளாக பிபியை வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு பிபி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்கு, நம்ம பாதுகாத்துக்கணும். அறிவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு இன்றைக்கும் இருக்கட்டும்.